ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மிதுன லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். அதாவது பிப்ரவரி 21 முதல் மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும். இப்போ நம்மளுடைய தொடர்ந்து இந்த 10 நாள் தினப்பலன் சொல்வது என்பது பாவமுனை தொடர்புகள் என்று சொல்லக்கூடிய பாஸ்கரா அஸ்ட்ராலஜி மெத்தடாலஜி. இதில் இன்னைக்கு என்ன பலன் நடக்கும் அப்படின்னா, இன்னைக்கு ஓடுற நட்சத்திரம் நமக்கு நம்ம ஜாதகப்படி யார், அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார், எந்த ராசியில் இருக்கார், எந்த உபநட்சத்திரத்தில் இருக்கார், இந்த தொடர்புகளை வைத்து துல்லியமாக பலன் எடுக்கக்கூடிய அற்புதமான ஜோதிட கணித முறை. ஸோ இதுக்கு நீங்கள் தயாராகணும்னா இந்த சிஸ்டத்தில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி என்னுடைய அந்த அட்வைஸில் நீங்கள் என்னென்ன கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன பாவங்களை இயக்குகிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் இதை தொடர்ந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நன்றாக புரியும். எளிதாக உங்கள் கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். இப்போ பிப்ரவரி 21 முதல் நாள் சனிக்கிழமை, ரேவதி நட்சத்திரம். லக்னாதிபதியான புதன் 10ஆம் வீட்டில் இருக்கார். குருவனுடைய நட்சத்திரத்திலையும் கேதுவனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கார். இது ஒரு நல்ல அமைப்பு தான். இது தொழில் பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு மற்றும் நம்முடைய சிந்தனை செயல்பாடுகளை நாம் சீரமைத்து கொண்டு அடுத்தடுத்து செய்யக்கூடிய காரியங்களை வடிவமைத்து கொள்ள உதவுகிறது. இப்போ குருவுமே குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, புதனும் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு புதன் குருவுக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறது. அதனால் தொழிலுக்கு நல்ல நாளாக அமைகிறது. பிப்ரவரி 22 ஞாயிற்றுக்கிழமை, அஸ்வினி நட்சத்திரம். மாலை 5:54 வரைக்கும் லாபஸ்தானத்தில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிற அதே வேளையில் நமக்கு நட்சத்திராதிபதியான கேது 3ஆம் வீட்டில் சிம்ம ராசியில் சுக்கரனுடைய நட்சத்திரம், சுக்கரனுடைய உபநட்சத்திரம் மற்றும் சனியினுடைய அந்தரத்தில் இருக்கிறதுனால ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கு இன்றைக்கி தடையாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. தொழில் பலம் ஆக்சுவலாக பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலை அதுக்கு சாதகமாக இருக்கும். பொருள் பற்றான நாள். பிப்ரவரி 23 திங்கட்கிழமை, பரணி நட்சத்திரம். அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:54 தொடங்கிய பரணி திங்கட்கிழமை மாலை 4:33 முடிவடைகிறது. சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் 9ஆம் வீடான கும்பராசியில் இருக்காரு. குருவனுடைய நட்சத்திரம் மற்றும் குருவனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்காரு. ராகுனுடைய அந்தரத்தில் இருக்காரு. அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா, உயிர் பற்றான விஷயத்தை குறிப்பிடுகிறது. ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறது, ரெப்ரசன்டேட்டிங் வேலை பார்க்கறது மற்றும் போதனா மார்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லித்தர்ற வேலை பார்க்குறது, காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ், ஆராய்ச்சி கூடங்களில் வேலை பார்க்குறது, டிரான்ஸ்போர்ட்டில் வேலை பார்க்குறது, கம்யூனிகேஷன் லைனில் வேலை பார்க்குறது, இதுக்கெல்லாம் ஆதாரமான இந்த பாவத்தை இயக்குகிறது. மாலை 4:33 கிருத்திகை என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரம் தொடங்குகிறது. ஒரு பாதம் மேஷராசிலையும் 3 பாதம் ரிஷபத்திலே இருக்கிறதுனால 12ஆம் வீட்டில் சந்திரன் போகிறாரு. இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியான சூரியன் ராகுனுடைய நட்சத்திரத்திலையும் குருவனுடைய உபநட்சத்திரத்திலையும் பலன் தர்றாரு. அப்போ நமக்கு 9ஆம் இடம் இன்னைக்கும் வேலை செய்யுது. சூரியன் ராகு மற்றும் ராகுனுடைய நட்சத்திரத்திலே இருக்கனால இந்த சூரியனும் ராகுவும் கிரக சேர்க்கை பெறுகிறார்கள். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட காரியங்கள், குலதெய்வம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் மற்றும் அனைத்து விதமான அகம் சார்ந்த நன்மைகளை தரக்கூடிய அமைப்பு தான். இருந்தாலும் கூட நம்ம ஜாதகத்தில் இந்த சூரியனோ ராகுவோ 8ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி வந்திருந்தால் நான் சொன்ன அந்த 9ஆம் இடம்னு சொல்கிறோம் இல்லையா, பூர்வீகமோ அல்லது நம்மளுடைய தெய்வ வழிபாட்டிலையோ அல்லது மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட விவகாரங்களையோ, 2வது மனைவி அல்லது அந்நிய நபர் தொடர்புகள் இது சம்பந்தப்பட்ட வகையிலோ பிரச்சனைகளும் வரும் என்பதை ஞாபகப்படுத்தினோம். பிப்ரவரி 24 செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை நட்சத்திரம். மதியம் 3:06 வரை இருக்கிறது. முதல் நாள் திங்கட்கிழமையே தொடங்கினது. இப்போ இந்த சூரியனுடைய பலன் இந்த சூரியன் கிரகண தோஷமாக வேலை செய்கிறார். சூரியன் ராகு காம்பினேஷனாக வேலை செய்கிறார்.
மதியம் 3:06க்கு மேலே ரோகிணி நட்சத்திரம். புதன்கிழமை பிப்ரவரி 25 மதியம் 1:38 வரைக்கும் இந்த ரோகிணி இருக்கிறது. 12ஆம் வீட்டில் சந்திரன் வேலை பார்க்கறனால செலவுகள் உண்டு. செலவுகள் சில பேர் மூலதனமாக கூட செய்யலாம். அதாவது ஒரு ரெகுலர் இன்கம் வர மாதிரி ஒரு மூலதனம் பண்ணுறது, அதுக்கும் சாத்தியமாக இருக்கிறது. இது குடும்ப ரீதியான ஒரு நல்ல பலன்களை கொடுத்தாலும் ஹெல்த் ரீதியாக கொஞ்சம் பார்த்துக்கணும். சளி பிடிக்கிறது, வைரல் ஃபீவர், இது மாதிரி சம்மந்தப்பட்டது பார்த்துக்கணும். பிப்ரவரி 26 வியாழக்கிழமை மிருகஸ்ரீஷ நட்சத்திரம். புதன்கிழமை முதல் நாளே மதியம் 1:38க்கு தொடங்கி வியாழக்கிழமை நண்பகல் 12:11 வரைக்கும் இந்த மிருகஸ்ரீஷம் இருக்கிறது. அதாவது ரிஷபராசியான 12ஆம் வீட்டில் 2 பாதம் இருக்குது, நம்மளுடைய லக்னத்தில் 2 பாதம் இருக்குது. செவ்வாயினுடைய பலன் எப்படி தருகிறது என்றால், செவ்வாய் அவிட்ட நட்சத்திரத்தில் கும்பராசியில் 9ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கின்றதுனால புதிய மாற்றங்களை பற்றிய சிந்தனை உண்டாகும். புதிய நமக்கு வேலை மாற்றங்கள், இடமாற்றங்கள், டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ரிஜிஸ்ட்ரேஷன், இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். மெயினாக ஐடி துறையில் ப்ராஜெக்ட் மாற்றங்களும் ஏற்படக்கு வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரம் வியாழக்கிழமை நண்பகல் 12:11க்கே தொடங்கிடுது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 10:48 வரைக்கும் இருக்குது. இது பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை ராகுனுடைய பலனை தரக்கூடிய நாள். 9ஆம் வீட்டில் இருக்கிற ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்தில் கேதுனுடைய உபநட்சத்திரத்திலும் இருக்கிறது. மறுபடியும் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, மாற்றங்கள், கருத்து தொடர்புகள் மற்றும் ப்ராஜெக்ட் சேஞ்சு, இது மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஜ், இது சம்மந்தப்பட்டது. சில பேருக்கு வெளிநாட்டு பிரயாணங்களை கொடுக்கும், வெளிநாட்டு தகவல் தொடர்புகளை கொடுக்கும், மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட பிரயாணங்களை கொடுக்கும். பிப்ரவரி 28 சனிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் காலை 9:34 வரைக்கும் இருக்குது. முதல் நாள் வெள்ளிக்கிழமையே தொடங்கின நட்சத்திரம். வெள்ளிக்கிழமைக்கும் இந்த பலனை நீங்கள் பார்த்துக்கணும். நான் டைம் அந்த நட்சத்திரத்தில் சொல்லும் போதே சொல்லிடுறேன். அப்போ காலையில் 10:48க்கு புனர்பூசம் தொடங்கி சனிக்கிழமை காலையில் 9:34க்கு முடிவடைகிறது. குருவனுடைய நட்சத்திரம், நம்ம லக்னத்திலேயே குரு இருக்கார், தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருக்கார். உபநட்சத்திரமும் குருவாகி அந்தரம் சுக்கிரனாக இருக்கிறதுனால இன்றைக்கும் தெய்வ அனுகிரகம், வழிபாடுகள், மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அகம் சார்ந்த நன்மைகள், கமிஷன் தொழில், டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில், கலைத்தொழில், இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். ஆன்மீகம் நன்றாக இருக்கும். மார்ச் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:33 வரைக்கும் பூச நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். சனிக்கிழமை காலையில் 9:34க்கே தொடங்கிடுது. அப்போ நம்முடைய 2ஆம் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கார். 10ஆம் வீட்டில் சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில் இருக்கார். கேதுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். தொழில் பலம் மிகுந்த நாள். மார்ச் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:33க்கு ஆயில்ய நட்சத்திரம் தொடங்குகிறது, புதனுடைய நட்சத்திரம். இந்த புதன் 9ஆம் வீட்டில் குருனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. புதன், குரு, சுக்கிரன் 3 பேருமே சேர்க்கை பலனை தருகிறார்கள். இது ஒரு சிறப்பான அமைப்பு, அகம் சார்ந்த நன்மைகளை தரும் நாள். மார்ச் 2ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 7:51க்கு மக நட்சத்திரம் தொடங்குகிறது. 3ஆம் வீட்டில் சந்திரன் போகிறாரு. 3ஆம் வீட்டிலேயே கேதுவும் சிம்மராசியில் இருக்கார். சுக்கரனுடைய நட்சத்திரம், சுக்கரனுடைய உபநட்சத்திரம் மற்றும் சனியினுடைய அந்தரத்தில் இருக்கிறனால தொழில் பலத்தை பெருக்கக்கூடிய நாள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.